ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 லீனியர் பாலினாமியல்ஸ்ல இருந்து எந்த சாப்டர் எக்ஸசைஸ்ல இருக்க கொஷின் 1ல இருந்து 8 வரையும் பார்க்க போறோம். ஸோ இதில் சில கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாடல்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்களும் நோட் அண்ட் பென்னோட ரெடியாக இருங்க, என் கூடயே சால்வ் பண்ணுங்க. வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட் ஸ்டார்ட். கொஷின் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இந்த வேரியபிள் ஆஃப் எக்ஸ். நம்ம டிகிரி 3 பாலினாமியல் ஒன்று எழுதணும், அதுக்கு எக்ஸ் வேரியபிளாக இருக்கணும். அடுத்தது அதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் -7 இருக்கணும். இப்போ நான் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், -7 இருக்கணும். இது ஒரு டிகிரி 3 பாலினாமியலாக நான் எழுதிட்டேன். எல்லாரும் இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்குறேன். இது ஏன்னா ஓப்பன் கொஷின், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஆன்சர் வரலாம். 2x பவர் 3 -7x ஸ்கொயர், இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. -7x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை மற்ற டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் கொஷின் நம்பர் 1, ரொம்பவே சிம்பிள். கொஷின் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் அட் த இண்டிகேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு நமக்கு 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 5x ஸ்கொயர் -3x + 7 ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டால் என்ன ஆன்சர் வரும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 1ன்னு நாம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். 3 × 1 வந்து 3 + 7, அப்போ 5 - 3 + 7 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கு ஆன்சர் 9 வரும். இதே மாதிரி செகண்ட் சப்டிஷனில் நமக்கு பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4t⁻3 - t ஸ்கொயர் + 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டி இருக்க இடத்துல ஜஸ்ட் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணோம், அதான் கொஷின். அப்போ எங்கெல்லாம் நம்ம டி இருக்கோ அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். a³ வரும், அப்புறம் a² வரும், +6ன்னு வரும். இதை நம்ம ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஜஸ்ட் அப்படி ஏ டேர்மாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் கொஷின் நம்பர் 2. கொஷின் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வி மல்டிப்ளை எ நம்பர் பை 5/2 அண்ட் ஆட் 2/3 டு த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பர் தெரியாது, நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் எக்ஸ் பி எ நம்பர்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி அந்த லைனை நம்ம படித்து பார்க்கலாம். வி மல்டிப்ளை அ நம்பர் பை 5/2. அப்போ நம்ம எக்ஸ்னு ஒரு நம்பர் வச்சுருக்கோம், அந்த நம்பரை 5/2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆட் 2/3 டு த ப்ராடக்ட். நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர் கூட 2/3 ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, -7/12. ஸோ இதான் நமக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கான நம்பர் கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம 5/2 எக்ஸ் அப்படி வச்சுட்டோம். இந்த 2/3 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -2/3ன்னு மாறும். இப்போ கீழே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து 12ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ -7 ஆல்ரெடி 12ஆல் எல்சிஎம் எடுக்கனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த 3யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 12 ஆகும். அப்போ மேலே -8 வரும், 5/2 எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா -15/12. ஸோ இதுக்கப்புறம் இந்த 5/2 எக்ஸ் இருக்குங்களா, அது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், 15/12க்கு ஈக்குவல் ஆயிரும். அது 15/12, அதுவும் -15/12க்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் தானே வேணும். அப்போ இந்த -15/12 டிவைடட் பை 5/2ன்னு மாறிடுமா. ஸோ நமக்கு டிவிஷனுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்கனால இந்த 5/2வை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளையாக மாற்றிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 2/5ன்னு வரும். இந்த இடத்துல 12 நாட் 2. ஓகே, 15/12. ஸோ அப்போ இந்த 12ம் 2ம் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 5ஆல் இந்த 15 கேன்சல் பண்ணிட்டா -3 வரும். ஸோ இந்த -3/6 இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணால் நமக்கு -1/2ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம தேடிட்டு இருக்க அந்த நம்பர் வந்து -1/2. அந்த நம்பர் தான் உங்கள் கொஷினில் கொடுத்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் 3 இதோட முடிஞ்சது. கொஷின் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 5 டைம்ஸ் another நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியாது நம்பர் என்னன்னு, கரெக்டா? ஸோ அந்த பாசிட்டிவ் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 5 டைம்ஸ் இன்னொரு நம்பர், ஸோ 5 டைம்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்த டீட்டெயில். இப்போ என்ன பண்ண போகிறோம், 21 இஸ் ஆடட் ஆன் போத் த நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், x + 21 பண்ணுறோம். அதே மாதிரி 5x + 21 பண்ண போகிறோம். இப்படி பண்ண பின்னாடி நமக்கு ஒரு புது நம்பர் கிடைக்கும், கரெக்டா? அந்த புது நம்பர் டுவைஸ் த அதர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த புது நம்பர் வந்து 2 டைம்ஸ் பண்ணோம். இப்போ நான் இங்கே 2 போடுறதா
இல்லை இங்கே 2 போடுறதான்னு டவுட் வரும். கரெக்டாக? ஸோ நமக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 21 இருக்குங்களா, அது எப்படி 5x + 21 டைம்ஸ் 2 பண்ணால் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு லாஜிக்கலாக திங்க் பண்ணாவே இந்த இடம் நமக்கு பெரிய ஆன்சர் வந்துடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 21 கூட ஈக்குவலாக இருக்காது. ஓகே, அப்போ மேபி அந்த 2 கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதுதான் நமக்கான இக்குவேஷன். இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x + 42 வரும். ஸோ இது 5x + 21 இருக்கும். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் 2x தட் சைட், 42 அந்த 21 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 2x அந்த சைட் போனால் 5x - 2x 3x ஆயிடும். இது வந்து ஜஸ்ட் 21 = 3x. ஸோ இதுலேருந்து எக்ஸ் என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். இது வந்து ஒரு நம்பர். கிளியரா? அனதர் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் இருக்குல்ல, அப்போ 5x தான் நம்ம அனதர் நம்பர். அப்போ 5ல் எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டிங்கன்னா 35 வரும். ஸோ 35 இஸ் அனதர் நம்பர். ஸோ 2 நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட கொஸ்டின் 4 முடிஞ்சது. கொஸ்டின் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ ஹாவ் ₹800 and you save ₹250 every month, find the amount you have after 6 months ஒரு சப்டிவிஷன், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், அப்புறம் பேட்டர்ன் லீனியர் பேட்டர்ன் என்னன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். இந்த லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம 2 சப்டிவிஷனும் போடுறது ஈஸி. அதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் எம் வந்து மந்த்தை ரெஃபர் பண்ணும், எஸ் வந்து சேவிங்கை ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 0th மந்தில் நம்ம எந்த ஒரு புது சேவிங்குமே பண்ணியிருக்க மாட்டோம். 800 அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்தில் என்ன பண்ணியிருக்கோம், 800 கூட ஒரு 250 ஆட் ஆயிருக்கும். செகண்ட் மந்தில் 800 கூட ஒரு அனதர் 250 ஆல்ரெடி இருக்கும், ஒரு 250, அது கூட ஒரு 250 நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிப்போம். இது செகண்ட் மந்தில். இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இதை சேவிங் இல்லை அமௌண்ட் எப்படி வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 800 + 250 கண்டிப்பாக நமக்கு வரப்போகுது. மந்த்தை பொறுத்து நமக்கு வேல்யூ மாறும். இப்போ 2 மந்த்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், 3 மந்த்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு கேட்ட லீனியர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிச்ச பின்னாடி சப்டிவிஷன் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நமக்கு 6 மந்த்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மந்த் வந்து 6. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அமௌண்ட் 800 + 250 × 6 பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ₹2300 வந்து அமௌண்ட் கிடைக்கும். எல்லா மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான், ஆனால் ஸ்டெப்ஸ் தான், அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் கால்குலேஷன் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 இயர்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ்னால் நம்ம 24 மந்த்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். கிளியர்? அப்போ A = 800 + 250 × 24ன்னு போடணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ₹6800 கிடைக்கும். இதோட கொஸ்டின் நம்பர் 5 முடிஞ்சது. கொஸ்டின் 6 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த 2-digit நம்பர் டிஃபர் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் டிஜிட்ஸ் ஆஃப் அ 2-digit நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-digit நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2-digit நம்பர்னா 23, 88 இந்த மாதிரி வேரியஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது 2 நம்பர் என்ன, நமக்கு 2 டிஜிட் என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் அந்த 2 டிஜிட்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸையும் ஒய்யும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா எக்ஸ் ஒய்னு இல்லாமல் ஒய் எக்ஸ்ன்னு அந்த 2-digit நம்பர் இருக்கு. 25 இருந்தது 52ன்னு மாற்றிக்கிட்டோம். இப்படி மாற்றினா முக்கியமான வேர்ட் த ரிசல்ட்டிங் நம்பர், த ரிசல்ட்டிங் டிஜிட்னு சொல்லலை, ரிசல்ட்டிங் நம்பர் இஸ் ஆடட் டு ஒரிஜினல் நம்பர். டிஜிட்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நம்பர்னு யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்பர்னா என்னன்னா இப்போ எக்ஸ் வந்து டென்ஸ் பிளேஸ், ஒய் வந்து யூனிட் பிளேஸ். கரெக்டா? அப்போ நம்ம நம்பர்னு சொல்றது 10x + y. இதான் நம்மளோட ஒரிஜினல் நம்பர். கிளியர்? ஒரிஜினல் நம்பர் வந்து 10x + y இந்த ஃபார்மேட்ல இருக்கும். சரி, இப்போ ரிவர்ஸ் பண்ண நம்பர் இருக்குல்ல, இந்த ரிவர்ஸ் பண்ண நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். y வந்து நமக்கு டென்ஸ் பிளேஸ், எக்ஸ் வந்து யூனிட் பிளேஸ்னால 10y + xன்னு இருக்கும். இப்போ ஒரிஜினல் நம்பரையும் நம்மளோட புது நம்பர் ரிவர்ஸ் பண்ண நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் 143 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே 10x இருக்குது, இங்கே x இருக்குது, ஆட் பண்ணால் 11x வரும். இங்கே ஒரு y, இங்கே ஒரு 10y, ஆட் பண்ணால் 11y = 143 வரும். ஸோ இதில் நமக்கு 11 ஒரு காமன் டேர்ம், அதை வெளியே எடுத்துட்டா x + y = 143 வரும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 143 நம்ம என்ன பண்ண போகிறோம், 11ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 13 வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 இருக்குங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3, அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3ன்னு. இது வந்து ஈக்குவேஷன் 3. இது எங்கேருந்து வந்தது, ஈக்குவேஷன் 1லேருந்து வந்தது. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியரா, எங்கே எக்ஸ் இருக்க இடத்துல. அப்போ நமக்கு எக்ஸ் இருக்கிற ஒய்னு மாறிடும், ஒய் ப்ளஸ் 3ன்னு. இங்கே ஒரு ஒய் இருக்கும், ஈக்குவல் டு 13 வரும். ஒய் 2 டைம் இருக்கனால 2y, 13 அந்த சைட் போனால் 13 மைனஸ் 3 வந்து 10 ஆயிரும். ஸோ ஒய் வந்து என்ன வந்துடும், 5 வந்துடும். இந்த 5 எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்னா இந்த ஈக்குவேஷன் 3 போடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 + 3 என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் வந்து 8. சரி, அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்களே, அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 10th பிளேஸ் வந்து 8 ஆகும், யூனிட் பிளேஸ் வந்து 3 ஆகும் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து 83 தான். அந்த நம்பரை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி டீட்டெயிலாக எல்லா கான்செப்டையும் 9th இருக்கிறது லேர்ன் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸுமே இருக்குது, நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த கிளாஸ் சூட் ஆகுமா இல்லையான்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 7 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும், கிராஃப் வரைகிறத தவிர்த்து ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வேர் த லைன் கட்ஸ் த ஒய் ஆக்சிஸ். இந்த 3 விஷயமும் நம்ம டயக்ராம் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டாபிக் தெரியணும். நம்ம ஒரு லைன் ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு எழுத முடியும். இதில் எம் பேரு ஸ்லோப்பு, ஓகே, இந்த சி பேரு ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இதுல இருந்து நம்ம அந்த ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 0,c தான் ஒய் ஆக்சிஸை கட் பண்ற பாயிண்ட். ஸோ இந்த 3 விஷயமும் தெரிஞ்சா நம்ம கிராஃப் எல்லாமே அந்த 3 விஷயத்தையும் சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மெட்ல நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப நம்ம சம்ல எம் என்ன, -3. அப்ப இது பேரு தான் ஸ்லோப்பு. அதே மாதிரி நம்ம சம்ல சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்ப நம்மளோட ஒய் இன்டர்செப்ட் வந்து 4. கிளியர்? நெக்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸை எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து சி வந்து 4 தானே, அப்ப 0,4. ஸோ இதான் நமக்கு இந்த இதுல இருந்து கிடைச்ச டீட்டெயில். இப்போ இதுக்கான டயக்ராம் வரையணும், ஒரு லைனோட டயக்ராம் வரையணும்னா மினிமம் நமக்கு 2 பாயிண்ட் தேவை. ஆல்ரெடி நமக்கு 0,4 தெரிஞ்சிருச்சு. அப்ப 0 இந்த இடத்துல இருக்கும், 4 இந்த இடத்துல இருக்கும். அப்ப 0,4 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாடல்ல நமக்கு என்ன தெரியணும், ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா லைன் எப்படி இருக்கும்னு டிரா பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரேண்டம் பாயிண்டை இதுல அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம 1 எடுத்துக்கலாமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு ஜஸ்ட் போட்டு பார்க்க போறேன். அப்போ ஒய் என்ன கிடைக்க போகுது, -3 + 4. ஒய் வந்து என்ன கிடைக்கும், எனக்கு 1 கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்ப எக்ஸ் 1ன்னு நான் அப்ளை பண்ணா எனக்கு ஒய்யோட ஆன்சர் 1 வருது. ஸோ 1,1 வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா, ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராம், சப்டிவிஷனோட டயக்ராம். இப்போ நம்ம சப்டிவிஷன் 2ல இருக்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். ஆனா இது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மெட்ல இருக்கு, இல்ல 2yன்னு இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம், ரெண்டு சைடும் 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2x + 7/2ன்னு ஈக்குவேஷன் மாறிடும். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணும். ஸோ இதுல m வந்து 2. அப்போ நம்மளோட ஸ்லோப் வந்து 2. கிளியர்? c வந்து 7/2. அப்போ ஒய் இன்டர்செப்ட் வந்து 7/2. அப்புறம் ஒய் ஆக்ஸை கட் பண்ற பாயிண்ட் வந்து 0,7/2. இது இன்கேஸ் நான் டெசிமலா வச்சுக்கிறேன், 7/2 டிவைட் பண்றேன்னா ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணிக்கோங்க, 0,3.5ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் கிராஃப்ல போடுறதுக்கு தேவையானது தெரிஞ்சிருச்சு. இப்போ 0,3.5 எந்த இடத்துல இருக்கணும்னா நியர்லி இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்றோம், எக்ஸ் இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அப்போ நமக்கு y ஈக்குவல் டு 2 + 7/2. 7/2னா ஆல்ரெடி நமக்கு 3.5 தெரியும். அப்போ y ஈக்குவல் டு 2 + 3.5 வந்து 5.5 வரும். கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1, 5.5 எங்க இருக்கும்னு பார்க்கலாம்.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்கும், ஒய் ஆக்சிஸில் 5.5 வந்து நியர்லி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கான டயக்ராம் கிடைச்சிடும். ஸோ ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ நியர்லி நம்மளோட டயக்ராம் அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு 5y மைனஸ் 6x மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இல்லை, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மெட்டில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 5ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 6/5 மைனஸ் 10/5 வந்து 2 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எம்மோட வேல்யூ வந்து 6/5, அதுதான் ஸ்லோப்பு. நமக்கு ஒய் இன்டர்செப்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும், சி வந்து -2னால அதான் நம்மளோட ஒய் இன்டர்செப்ட். அடுத்து அந்த குவாடினேட் என்னன்னு கேட்டிருப்பாங்களே, ஒய் எக்ஸை கட் பண்ணுற மாதிரி 0,-2 தான் அந்த குவாடினேட். இப்போ இதோட டயக்ராம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு 0,-1/2ன்னு ஒரு குவாடினேட் இருக்கு, அது இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஒரே ஒரு குவாடினேட் மட்டும் கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு டவுட் வரும், எக்ஸ் வந்து நான் 1 எடுத்துட்டு இருக்கேன், வேற நம்பர் எடுக்கலாமா? எஸ் எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 இருக்கு, அப்போ நான் எக்ஸ் 5ன்னு சூஸ் பண்ணால் அந்த ஃபேக்டர் கேன்சல் ஆகும்ல. ஸோ அதனால நான் 5 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 6 மட்டும் வரும். 6 - 2 என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். அதாவது நான் எக்ஸ் வந்து 5ன்னு நான் கொடுத்தேன்னா இன்புட், என்னோட ஒய் வேல்யூ வந்து 4ன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் கிளவராக கொஞ்சம் நம்பர்ஸ் திங்க் பண்ணிங்கன்னா டயக்ராமில் இருக்க கோஆர்டினேட்ஸை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு டயக்ராம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிஷன் போகலாங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு 3y மைனஸ் 6x மைனஸ் 11. இது வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மெட்டில் இல்லை, நம்ம தான் மாற்றணும். 3ஆல் டிவைட் பண்ணால் 2xன்னு மாறிடும், -11/3ன்னு வரும். இதான் நமக்கான கரெக்டான ஈக்குவேஷன். இதுல இருந்து நம்மளோட ஸ்லோப் வந்து 2. ஓகே, ஒய் இன்டர்செப்ட் வந்து -11/3. இதை டெசிமலா வேணா மாத்தறனா -3.66. அப்புறம் நம்ம ஒய் எக்ஸை கட் பண்ற பாயிண்ட் வந்து 0,-11/3. ஸோ இது வந்து நமக்கான ஆன்சர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை டாட் பண்ணணும். டாட் பண்ணி கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணி டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ 0,-11/3னா 0,-3.66. ஸோ நியர்லி இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னொரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல நான் x ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு 2 - 11/3ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி 11/3னா -3.66. அதில் ஒரு 2வை மைனஸ் பண்ணா -1.66 வரும். அப்போ எக்ஸ் வந்து நம்ம 1ன்னு இன்புட் கொடுத்தா ஒய்யோட வேல்யூ -1.66 இந்த இடத்துல நியர்லி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணா நமக்கான டயக்ராம் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா வரும். ஸோ நம்ம 4 சப்டிஷனுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டோம். கொஸ்டின் அதோட முடிஞ்சதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒன் மோர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆர் எனி ஆஃப் தீஸ் லைன்ஸ் ஆர் பேரலல். நம்ம 4 டிஃப்ரெண்ட் டயக்ராம் வரைஞ்சோம். அதில் ஏதாவது லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கா, ஏதாவது லைன் இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம 4 டயக்ராம் சேர்த்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ரெட் கலர் லைன் வந்து ஈக்குவேஷன் 1ஓடது, அப்புறம் இந்த ப்ளூ கலர் லைன் ஈக்குவேஷன் 2, அண்டு கிரீன் கலர் லைன் வந்து ஈக்குவேஷன் 3, அண்ட் பர்பிள் கலர் லைன் வந்து ஈக்குவேஷன் 4. நமக்கு கிளியராக பிக்சர் பார்த்தாவே தெரியுது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் பேரலா இருக்குன்னு. இது டயக்ராம் வரைஞ்சு தான் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டயக்ராம் வரையாமையே சொல்லலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் என்னன்னு பாருங்க, நமக்கான ஸ்லோப் வேல்யூ 2ன்னு இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனோட ஸ்லோப்புமே 2 இருக்கும். கண்டிப்பாக பேரலா இருக்கணும்னா ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கண்டிப்பாக மாறி இருக்கணும். இது 7/2ன்னு இருக்கு, இந்த சியோட வேல்யூ இதுக்கு -11/3ன்னு இருக்கு. அப்போ நமக்கு சேம் ஸ்லோப்பாக இருக்கணும். இன்டர்செப்ட் மாறி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே பேரலா இருக்கும். நீங்கள் டயக்ராம் வரைஞ்சும் சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்லோப் வச்சுமே சொல்லலாம். இதோட நம்ம 7th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஸ்டின் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் அ லிக்விட் கேன் பி மெஷர்ட் இன் கெல்வின் எக்ஸ், ஓகே, அண்ட் ஃபாரன்ஹீட் யூனிட்ஸ் ஆர் ஒய். ஸோ இந்த இடத்துல கெல்வின் வந்து எக்ஸை ரெஃபர் பண்ணும், ஃபாரன்ஹீட் யூனிட் வந்து ஒய்யை ரெஃபர் பண்ணும். ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்த டீட்டெயில். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட்ல சொல்லணும். எப்போ 313 கெல்வின் ஆன்சர்ல இருக்கப்ப.
ஸோ கெல்வின்ல 313 இருந்ததுன்னா ஃபாரன்ஹீட் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ கெல்வின் எதை ரெஃபர் பண்ணும்? எக்ஸை ரெஃபர் பண்ணும். நம்மளோட ஈக்குவேஷனில் போயிட்டு நம்ம எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 313ன்னு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 9/5, எக்ஸ் இருக்க இடத்துல 313 மைனஸ் 273ன்னு வரும், ப்ளஸ் 32ன்னு வரும். கிளியர்? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இது சிம்பிளிஃபை பண்ணோம். இந்த 313ல 273 மைனஸ் பண்ணால் 40 கிடைக்கும். 40 + 32 அது தனியாக வரும். இப்போ 5ஆல் 40 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 9 × 8 வந்து நமக்கு 72. 72 + 32 வந்து 104 வரும். இந்த 104 வந்து டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு 158 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இது இருக்கப்ப கெல்வின்ல என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபாரன்ஹீட் வந்து ஒய்யை ரெஃபர் பண்ணுற ஒரு குவான்டிட்டி. அப்போ ஈக்குவேஷனில் 158 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கெல்வின் கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ இப்போ நம்ம 32 வந்து தனியாக அடிஷனில் இருக்கு, அந்த சைடு எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா 126ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த 5யும் 9யும் அந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ மல்டிப்ளைல இருக்க டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிரும். கரெக்டாக? அப்போ 5/9 வரும், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273ன்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த 9 டேபிளால் இந்த டேர்மை கேன்சல் பண்ண போகிறோம். 9 டேர்மால் 126 கேன்சல் பண்ணால் 14 வரும். 14 × 5 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273. 14 × 5 வந்து 70 வரும், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273. இந்த 273 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு 343ன்னு வரும். இது எதுக்கான யூனிட்? கெல்வின்கான யூனிட். இதோட கொஷின் நம்பர் 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண 8 கொஷினுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண தான் நம்ம சேனல் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சாப்டரோட ரிமைனிங் கொஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போஸ்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட கமெண்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலுமே இருக்கு, அதில் யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அதில் புது புது கொஷின் நிறைய அடிஷ்னலாக போஸ்ட் பண்ணுவோம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வாங்கிட்டு அடுத்த வீடியோ பிளான் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.